ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு பா வகைகள்னாலு அப்புறம் அதனுடைய கிளைகள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். அதில் இந்த மருட்பான்னு ஒன்று உண்டு. மருட்பா என்று சொன்னால் ஆசிரியப்பாவில் தொடங்கி வெண்பாவில் முடியணும். அதான் சேர்றது மருட்பா. ஆசிரியப்பாவில் தொடங்கணும், அது 4 சீர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கணும். வெண்பாவினோட ஈற்றடி முன்னேறி நின்று இதுக்கு மருட்பான்னு பேர். இப்போ அந்த ஆசிரியப்பாவும் வெண்பாவும் இப்போ சேர்ந்துடுச்சு. சேர்ந்ததுனால என்ன சொல்கிறான், அடிச்சாம பாருங்கள் அது ஒரே ஆசிரியர். கங்கை யமுனைகளது சங்கமம் போலவும். இப்போ நான் திரிவேணி சங்கத்துக்கு பல தடவை போயிருக்கேன். அந்த கங்கை அப்படி வரும், யமுனை புழுவாக வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது என்னெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்க. அது இது ரெண்டும் கலந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா கங்கையாகவே சிவப்பாக தான் போகும். அது கங்கை யமுனைகளது சங்கமம் போலவும் சங்கரநாராயணது சட்டக கலவிய போலவும் தான். சங்கரன் நாராயணன் சேர்ந்த பிற்பாடு ஒரே உருவம், அதுதான் சங்கரநாராயண கோயில்னு பேர். சங்கரன் நாராயணன் சட்டக கலவி. சட்டகன்னா உடம்பு. ஆனால் எங்கள் பட்டமுதி என்ன திரும்ப பண்ணுவார், நேராக சிவபெருமான ஒன்றுங்கிற திருமல் பக்கமே போக மாட்டார். எந்த ஒன்றுக்காக அந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டதோ அங்கேயே இந்த பிரச்சனைகளை ஆரம்பிச்சிடுறாங்க. இது எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். சைவத்தில் அவர் சைவஸ்தான் ஒன்று வேணுங்கிற ஒரு குரு. இது இந்துஸ்தான் பாகிஸ்தான் மாதிரி என்ன வேணும் ஸ்தானு, சைவஸ்தான். இதெல்லாம் இந்த பெரியவங்கள்ட்ட வர வம்பு. இதெல்லாம் இப்படி இந்த சங்கரநாராயணன் போது அவ்வளோ அருமையான இருக்கும்.